Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம வீட்லயே சிம்பிளா எப்படி ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யறோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அகலமான தவா ஹீட் பண்ணிக்கலாம். தவா ஹீட் ஆனதுமே அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக வரும். ஸோ இது ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடியை நறுக்கியிருக்க இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ ரொம்ப பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நீங்கள் நல்லா வதக்கணும், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பொடியை கட் பண்ணி கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் இது கூட மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வெஜ் ஃப்ரைட் ரைஸில் மோஸ்ட்லி நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை கவர் பண்ணி நீங்கள் குக் பண்ண வேணாம். கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்டுரும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப வேக தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே அது சாட்டே ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட கொஞ்சமாக தான் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இல்லை 1 டீஸ்பூன் நான் கறி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம இதுக்கு போகிற மசாலா. வேறு எந்த மசாலுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நம்ம அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போதும். ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வெந்துடும். அப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போது அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது. ஸோ நம்ம அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணால் போதும். கவர் மட்டும் பண்ணாமல் குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் அதுக்கு சாட்டே பண்ணால் போதும். நம்ம இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ சாஸை ஒரு 1 மினிட் மட்டும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மசாலா பேஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸை நீங்கள் குக்கரில் வைக்கிறத விட வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உதிரியாக நம்ம ரைஸை ஒரு 3/4 வேக்காட்டில் இறக்கிடணும் வடிக்கும் போது. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்லேயோ இல்லை பாத்திரத்துலையோ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உதிரியாக உங்களுக்கு தனித்தனியாக ஒரு ரைஸு. ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் டாஸ் பண்ண முடிஞ்சுன்னா டாஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு லேஸாக மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஹர்ப்ஸு. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவரை இன்னும் நல்லா உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். ஸோ இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த மிக்ஸ்ட் ஹர்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டாஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கனால இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.